என் அன்பு தேவ ஜனமே, இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு இந்த கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி மூலம் பேசுவாராக. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அருமையான ஒரு வார்த்தை ஏசாயா 59:1 சொல்கிறது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார், உங்கள் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். நீங்கள் வருடங்களாக உங்கள் பிள்ளைகளுக்காக, கணவருக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு மாற்றமும் இல்லை, நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்கள் ஜெபத்தை கேட்டுட்டு இருக்கிறேன், நான் என்னுடைய கரம் அவங்களை ரட்சிக்கும்படியாக நீட்டப்பட்டிருக்கிறது, குறுகி போகவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவரை கொடூரமாக கொலை செய்த சவுலை கர்த்தர் பவுலாக மாற்ற முடியும் என்றால், இயேசுவோடு 3 வருடம் இருந்த பேதுரு பின்மாறி போகும்போது அந்த பேதுருவை போய் சந்தித்து மறுபடியுமாக அவனை ஊழியக்காரனாக, அப்போஸ்தலனாக மாற்ற முடியும் என்றால், இன்றைக்கு உங்களுடைய ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில் கொடுத்து உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிப்புகளை நடத்த என் தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செயல்படாதவரை போல, ஒரு கிரியும் நடப்பிக்காதவரை போல தென்படலாம். ஆனால் நம்முடைய தேவனோ அவர் செயல்படுகிறதா இருக்கிறார். அவருடைய கரம் நீட்டப்பட்டதாக இருக்கிறது ரட்சிக்கும்படியாக. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணுறதுக்காக போகிறாங்க. முதல் நாள் தோற்று போகிறாங்க. 2வது நாள் என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய பெட்டியை கொண்டு போனோம்னா ஒரு நல்ல சகுனம், நமக்கு நிச்சயமாக ஜெயம் கிடைக்கும்னு சொல்லி தேவனுடைய பெட்டியை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனாலும் பாருங்கள், அன்னைக்கு 2வது நாளும் திரும்பியும் பயங்கரமான ஒரு தோல்வி. நிறைய பேர் மாண்டு போனார்கள். கூட தேவனுடைய பெட்டியும் இழந்து போய் காணப்பட்டார்கள். பாருங்க, சில வருடங்களாகவே அந்த தேவனுடைய பெட்டி ரிட்டன் வரவே இல்லைங்க. ஜனங்க தேவனுடைய பெட்டிக்காக அழுது புலம்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த பெட்டி என்ன பண்ணாங்க, இந்த பெலிஸ்தியர் தாகோன் உடைய அந்த கோவிலிலே வைத்தார்கள். முதல் நாள் அந்த தாகோனுடைய கோவிலில் வைக்கும்போது இரவிலே வைத்து அடைச்சிட்டு காலையில் வந்து பார்க்குறாங்க, இந்த தேவனுடைய பெட்டிக்கு முன்பதாக தாகோனுடைய சிலை விழுந்து போனதாக இருந்தது. சரி, ஏதோ இதில் அது விழுந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி திருப்பி அதை தூக்கி வைக்கிறாங்க. 2வது நாள் வந்து காலையில் பார்க்குறாங்க, தாகோனுடைய தலை துண்டிக்கப்பட்டு, கைகள் கால்கள் துண்டிக்கப்பட்டு அந்த கோவிலுடைய வாசலில் போய் கிடந்துச்சான். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய பெட்டி திருடப்பட்டுச்சு. இன்னைக்கு இப்போ நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பு இல்லை என்ற ஒரு சூழ்நிலை காணப்பட்டாலும், கர்த்தரோ பாருங்க, அந்த சத்துருடைய பாளையத்துக்குள்ளாய் சென்று தேவன் அங்கே பெலிஸ்தியருக்கு எதிராக கர்த்தர் யுத்தம் பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. கோவில் என்று சொல்லும்போது இருதயம், நீங்கள் ரட்சிக்கப்படாத ஜனங்களுடைய இருதயமாக இருக்குது. வெளிப்புறத்தில் மாற்றம் காணப்படாமல் இருக்கலாம், வெளிப்புறத்தில் எந்த சேஞ்ச் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளத்திலோ கர்த்தர் கிரியை செய்கிறார். உள்ளத்திலே இருக்கிற தாகோன்களை கர்த்தர் உடைத்தெறிந்து கொண்டிருக்கிறார். கடவுள் இல்லை என்ற நம்பிக்கை கர்த்தர் உடைத்தெறிகிறார். இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை என்ற நம்பிக்கை கர்த்தர் உடைத்தெறிகிறார். என்னென்ன கிரியைகள் அந்த இருதயத்துக்குள்ள பாவ கிரியைகளை கர்த்தர் உடைத்தெறிகிறார். சாத்தானுடைய கிரியைகளை, பிசாசுடைய கிரியைகளை, இருளின் கிரியைகளை, சாபத்தின் கிரியைகள் உடைத்தெறிகிறது. தேவனுடைய பெட்டிக்கு முன்பதாக சாத்தான் நிற்கவே முடியாது. தேவனுக்கு முன்பதாக சாத்தான் நிற்கவே முடியாது. தேவனுடைய சமூகத்திலே சாத்தானுடைய தலை நசுக்கப்பட்டதாக இருக்கிறது. சகல தாகோன்களும் உடைக்கப்பட்டு, நிச்சயமாய் நான் சொல்கிறேன், நீங்கள் ஜெபிக்கிற நபர் நிச்சயமாய் உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவருடைய கரம் உங்களுடைய பிள்ளைகளை ரட்சிக்கும், உங்களுடைய கணவரை ரட்சிக்கும், உங்களுடைய குடும்பத்தை நிச்சயமாய் கர்த்தருடைய கரம் ரட்சிக்கும். ஆமென். நம்புங்க, விசுவாசிங்க, உங்கள் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. அவருடைய கரம் ரட்சிக்கக்கூடாதபடிக்கு குறுகி போகவில்லை. அவருடைய செவிகள் உங்களுடைய ஜெபத்துக்கு கேட்கக்கூடாதபடிக்கு மந்தமாகவில்லை. உங்கள் ஜெபத்தை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவருடைய கரம் ரட்சிக்கும்படியாக நீட்டப்பட்டதாக இருக்கிறது. நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் ரட்சிப்பு வந்து சேரும். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.